ஆட்டு நுரையீரல் கூட்டு சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி பழம் வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா பொருள்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆட்டு நுரையீரலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆட்டு நுரையீரலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடலைப்பருப்பை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு புடி கடலைப்பருப்பை எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதையும் இது கூடவே தண்ணியோடையே சேர்த்துட்டு தண்ணி போதும். அந்த ஆட்டு நுரையீரல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதிலேருந்து தண்ணி விடும். நல்லா ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அப்படி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான ஆட்டு நுரையீரல் கூட்டு ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.